சூரியகுமார் யாதவ் வந்து இந்த கடைசி மேட்ச்ல துபே கிட்ட கொடுத்தாரு. அது என்னமோ சில பேருக்கு வந்து காக்கா உட்கார பணம் விழும்ல, அந்த மாதிரி அவரோட போலிங்ல விக்கெட் வேற விழுந்துடுச்சு. பாத்தியா, நான் போட்டிருந்தா கூட நீங்க தோத்துருப்பீங்கன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியன் விக்கெட்டுக்கு வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ல ஒரு போலர் ஒரு ஸ்பின்னர் ஆட்டவே முடியாம போறாரு அப்படின்னா பேத்தட்டிக். பிளேயருக்கு ஒரு இன்டர்நேஷனல் டெபு கிடைக்கும் போது இந்த மாதிரியா கிடைக்கணும். ஒண்ணுமே இல்லாம பேக்டோர் என்ட்ரி மாதிரி இவருக்கு வந்து, ஆனா அவர் உள்ள வந்த ஒரு 3 விக்கெட் எடுத்து அவர் பேசப்படுற ஒரு ஆளா இருந்துட்டாரு டெபுல. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்ததே வந்து கொஞ்சம் பேட்டிங் டிப்ளீட்டடா தான் இருந்தது. கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் லோடடா வந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களை வந்து எப்ப நீங்க 15ல எடுக்கிறீங்களோ அவர் 11ல ஆடியே தீரணும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவரு. அதனால இந்த யங்ஸ்டர்ஸ் தலையில நீங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி பலுவை தூக்கி போட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பட்லர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி நல்லா பண்ணாரு சூர்யா, பேட்டிங் இல்லை. அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருந்தது அந்த கேப்டனுக்கு, பட் கேப்டன்சியில் சொதப்பினாரு. ஜோப்ரா ஆர்ச்சரும் சரி மார்க் வுட்டும் சரி 2 பேருமே 150+ போடக்கூடிய ஆட்கள். இந்த இந்தியன் சாயில்ல இந்த விக்கெட்ஸுக்கு 150+ தேவையா? நேற்று வந்து ஒன் சைடடா மேட்ச் இருந்தது நீங்க சொன்னீங்க, பட் ஒன் சைடடா ஆக்கப்பட்டது அது என்ன, ஒரு பிளேயர் நினைச்சாருன்னா ஒரு மேட்சை வந்து தலைகீழா மாற்ற முடியும். ஒரே ஒரு பிளேயர் வந்து அந்த மேட்ச் ஒன் சைடா தான் மாத்திட்டாரு. எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கமெண்டேட்டர் ரமேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம். 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 T20 சாம்பியன்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி 5 மேட்ச் சீரியஸை 4-1 ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சார் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஃப்ரம் த மேட்ச் 1 உங்களுக்கு என்னென்ன சார் பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்சது? இல்லை, இந்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 இந்தியன் டீம்னு முதல்ல எடுத்துப்போம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவைவ் ஆகிட்டு வர ஒரு டீம். ஏன்னா பெரிய தலைகள்லாம் வெளியே போயிட்டாங்க. ரோஹித் சர்மா, கோலி, ஜடேஜா மாதிரி ஆட்கள்லாம் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதோட இது போதும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால புது ஆட்கள்லாம் உள்ளே வந்து டீம் வந்து இப்போ திருப்பி ஒரு ரீபில்டு ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த இவங்கெல்லாம் ஜெல்லாக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்க ஒரு இதுவாக விஷயமா இருந்தது. பட் வந்து ரிசல்ட் வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4-1 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஒரு இது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதனால் அந்த ரிசல்ட்டில் காமிச்சிட்டாங்க. நல்ல டீமாக ஜெல்லாக இருக்குது. பர்டிகுலர்லி நீங்கள் கம்பீர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருந்தார். நியூசிலாண்டு கிட்ட வத, ஆஸ்திரேலியா கிட்ட டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் வத அப்படின்னு இருக்கும்போது இந்த கண்டிப்பாக இது வின் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவர் மேலே இருந்தது. இந்த சீரீஸ் வின் பண்ணது வந்து அவருக்கும் ஒரு ரிஜுவனேட் ஆகின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நல்லா இருந்தது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததே வந்து கொஞ்சம் அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு ரீசெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு டீம். பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஆள்லாம் போயிட்டாங்க. இல்லாத போது ஒரு டீமை வந்து புதுசாக பில்ட் பண்ணி பட்லர் லீட் பண்ணிட்டு வந்தார். கொஞ்சம் இந்த டீம் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் பேட்டிங் டிப்ளீட்டடாக தான் இருந்தது. கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் லோடடாக வந்தாங்க. நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. பட் என்ன கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியன் விக்கெட்டுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் அவங்க டீம் செலெக்ஷனில் 11ல் கூட கொஞ்சம் ஒரு சொதப்பல் இருந்தது. ஸ்பின்னர்ஸே ஆடல. ஒரே ஒரு ஸ்பின்னரோட 5 மேட்ச் ஆடினாங்க. இந்த மாதிரி சில மைனஸ் பாயிண்ட்ஸ் அவங்க சைடில் இருந்தது. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது, அங்கே மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக சீரீஸ் இந்தியா வின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பிரேக் அவுட் பிளேயர் அப்படின்னா மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கின வருண் சக்கரவர்த்தி. அவர் வந்து இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லேயே வந்து எல்லா பெரிய பெரிய விக்கெட்ஸையும் சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இருந்தார். அங்கேயும் கிளாசனோட விக்கெட்டை கிட்டத்தட்ட அவர் லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் கிளாசன் வந்து இவரை அடிக்கவே செஞ்சார். அதுக்கு முன்னாடி எல்லா மேட்ச்லையும் இவர் தான் பிக் பண்ணார். இந்த சீரியஸ்லையும் பார்த்தா கூட நேற்று கூட ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து பட்லர் அவரோட விக்கெட் எடுக்கிறாரு. அதுவும் அக்ரெசிவாக அவர் ஆடிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து அவரோட விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி ஒரு ஒரு 2.0வா சார் இது டெஃபினட்டாக அது 2.1 எப்படி நம்ம சொல்கிறது, அவருக்கு இதுதான் சான்ஸே கொடுத்துருக்காங்க. அவருக்கு முதல்ல கொடுத்த சான்சஸ்லாம் சரியாக கொடுக்கல. இன்ஃபேக்ட் சொல்லலாம் பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லிக்கலாமே தவிர, பட் அவருக்கு இப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ என்ன அவர் ப்ரூவ் பண்ணுறாருன்னா, என்ன நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலையே இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. மார்வலஸ் போலிங் அது. அதாவது 5 மேட்சும் நீங்கள் ஒரு போலர்ஸ் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லா இருக்கும், திடீர்னு கீழே இறங்கிடுவாங்க, அடி வாங்குவாங்க, இப்போ ரன்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இருந்தது. இவரே கூட இவரோட போலிங்கில் வந்து ரன்ஸ் போகக்கூடிய ஒரு போலர் தான். இவர் ஸ்டைல் ஆஃப் போலிங் வந்து ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போலர் தான். அதே மாதிரி நீங்கள் விக்கெட் எடுக்காமல் கூட அவர் போகலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நம்ம திருப்பி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதை பற்றி. வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களை வந்து எப்போ நீங்கள் 15ல் எடுக்கிறீங்களோ அவர் 11ல் ஆடியே தீரணும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவர் தேவையில்லாமல் ட்ராப் பண்ணுறதுலாம் அர்த்தம் இல்லை. நீங்கள் எப்போல்லாம் சான்ஸ் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவார். பர்ஃபார்ம் பண்ணாட்டாலும் ஆப்போனன்ட் கேம்பில் வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு போலர் அவரை வந்து க்ளூலெஸ்ஸாக ஆடினாங்க இங்கிலாந்து. அவர் தெரியவே இல்லை. ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அவருக்கு வந்து பிட்வீன் பேட் அண்ட் பேட் போல்ட் ஆகிட்டு
அவங்க போகும்போது தங்களை தாங்களே திட்டிட்டு போனாங்க, அவங்க குடும்பத்தெல்லாம் திட்டிகிட்டே போனாங்க பேட்ஸ்மேன்லாம். அந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த போலர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபியர் சைக்காசிஸை கிரியேட் பண்ணார் அந்த ஆப்போனண்ட் கேம்ப்லங்கிறது வந்து நல்ல தெளிவாக தெரிஞ்சுது. அந்த மாதிரி போலரை வந்து நல்லா நர்ச்சர் பண்ணணும். திருப்பி இது நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த விக்கெட்டில் அவர் சூட் ஆக மாட்டாருன்னு சொல்லி அவரை ட்ராப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அதுதான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லது. சார் 2026 T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்தியாவில் விளையாடுற எல்லா மேட்சுமே அதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்ல சார். அப்படி இருக்கும்போது இந்த 3 ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி இவங்கள தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது சார்? இல்லை வெளியே இருந்து யாராவது ஒரு ஸ்பின்னர் உங்களுக்கு உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுதா சார்? இல்லை, இந்த 3 ஸ்பின்னர்ஸ் ஆடினாலே போதும். வாஷி வேறு இருக்கார் கூட, உங்களுக்கு ஒரு 4th ஸ்பின்னராக வாஷிங்டன் சுந்தர் வேறு இருக்கார். அவர் வந்து நம்ம கோச்சோட செல்ல பிள்ளையாக இருக்கார். அதனால் டீமில் அவர் எப்படியும் இருப்பார் அவர். ஸோ 4 ஸ்பின்னருக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை. இந்த 4 ஸ்பின்னரில் யாராவது ஒருத்தர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா தான் நீங்கள் இன்னொரு ஆளை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறீங்க. 4 பேருமே நல்லா பண்ணிட்டுருக்காங்க. வாஷியை நீங்கள் வெளியே எடுத்து வைங்க, மீதி 3 பேரை பார்த்தீங்கன்னா கொடுத்த சான்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹலுக்கு விட்டால் நீங்கள் பிஷ்னாய் தான் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலில் இருக்கிற ஆள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பிஷ்னாய் நல்லா போட்டுட்ருக்காரு, பிரமாதமாக போடுறாரு. நல்ல அவருக்கு ஐடியல் விக்கெட் கிடச்சதுன்னா இஸ் அ விக்கெட் டேக்கிங் போலர். அந்த மாதிரி இருக்கார். அக்ஷர் பட்டேல் நீங்கள் கேட்க வேண்டாம், எப்போ நீங்கள் ஜடேஜா இல்லையோ அக்ஷர் பட்டேல் வாக்ஸ் இன் டு த டீம். இப்போ அவர் அது வரைக்கும் அவருக்கு வைஸ் கேப்டன்சிக்கு அவரை கொடுத்துருக்காங்க. ஒரே வருத்தம் என்னென்னா அக்ஷர் பட்டேலை சரியாக இந்த சீரீஸில் சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. சரியாக யூஸ் பண்ணார். பட் அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணலங்கிற மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. இது அன்லஸ் அதர்வைஸ் அவங்களுக்கு எதாவது அடிபட்டது ஏதாவது காரணத்தினால இல்லைன்னா இன்னொருத்தரை பற்றி யோசிக்கலாம். போராது குறைக்கு இப்போ டீம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னராக அபிஷேக் சர்மாவுக்கு வர ரெகுலராக போலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அவரும் வந்து போடும்போதெல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு. மேபி அவர் வந்து பெரிய விக்கெட் டேக்கிங் போலராக இல்லாமல் இருக்கலாம். பட் 1 or 2 hours நடுவில் சிப்பின் பண்ணிவிட்டு அந்த அடி வாங்குற ஒரு போலரை காப்பாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு ஆள் இருக்கிறதுனால டீம் நல்லா செட்டில் ஆகிட்டு இருக்கு. இந்த 5 மேட்ச் சீரீஸில் நம்ம மேட்ச் 1ல் பார்த்தோம்னா இந்தியாவோட பேட்டிங் அகெயின்ஸ்ட் இது இங்கிலாண்டோட போலிங், அதாவது ஃபாஸ்ட் போலிங் பயங்கரமாக ஆடினாங்க. 2வது மேட்ச் வந்து இட் ஆல்மோஸ்ட் வென் டு தி ஒயர். அதாவது வந்து திலக் வர்மா இல்லைன்னா அந்த மேட்ச் வந்து நம்ம தோற்றுருப்போம், கண்டிப்பாக உதப்பட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி. 3ஆம் மேட்ச் நம்ம போலிங்கில் வந்து கொஞ்சம் நம்ம போலிங்கில் க்ளூலெஸ்ஸாக இருந்தோம், பேட்டிங்கும் நம்ம பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, நிறைய க்ரூஷியல் டைம்ஸில் விக்கெட்ஸ் விட்டோம். 4th மேட்ச்சில் கரெக்டாக டீம் வந்து ஜெல்லாகி விளையாடின மாதிரி இருந்தது. 5th மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப ஒன் சைடடாக அபிஷேக் சர்மா அடித்தார். அதுலேயே இவங்க அந்த ரன்னையே பாதி இவங்க இங்கிலாந்து அடிக்காத மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கிலாந்து டீமு நம்ம எல்லாரும் வந்து அவங்க வேர்ல்டு கிரிக்கெட்டோட லைக் மிகப்பெரிய ஜெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆர் தே எனஃப் டு கம்பீட் திஸ் வித் இந்த டீமோட? தட்ஸ் வாட் ஐ செட் இன் தி பிகினிங். நீங்கள் வந்து அந்த டீமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அந்த டீம். இந்த டீமில் நிறைய நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. போகிறது வரைக்கும் வந்திருக்கிற ஆள்லாம் நீங்கள் வந்து ஜேமி ஸ்மித் எடுத்துக்கோங்க, பெத்தல் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து இந்தியன் கண்டிஷனே அவங்க பார்த்தது கிடையாது. இங்கே தான் வந்து இப்போ தான் முதல்ல ஆட போகிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வராங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபில் சால்ட் வேறு கம்ப்ளீட் ஃபெயிலியர். நீங்கள் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு வந்தது பூரா சால்ட் அண்ட் ஹாரி ப்ரூக். ரொம்ப டக்கெட் வந்து டெஸ்ட்டில் அடிச்சிட்டு இருந்தார். T20 என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு அவங்களுக்கே தெரியாத சுச்சுவேஷனில் தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது பட் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அவர் ஃபெயில் ஆகும்போது அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேக்கப் இல்லை உங்களுக்கு. அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், டீமோட ஃபார்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிப்ளீட்டடாக இருந்தது. உங்களுக்கு ஒரு 2 பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உள்ளே கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அப்படி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஜுரேல்லாம் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆடக்கூடிய நிலைமை நம்மளுக்கும் வந்தது. பட் அந்த ஏன்னா டூரிஸ்ட்டுன்னு டூரில் வந்திருக்கிற ஒரு டீம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தது. அவங்க யாரெல்லாம் எந்த பேட்ஸ்மேனாக எதிர்பார்த்தாங்களோ அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் தலையில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பலுவை தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பெத்தல்லாம் வந்து ரொம்ப ஜேக்கப் பெத்தல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரெப்புடேஷனோட வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்தியன் சாயிலில் வந்து ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து திடீர்னு பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்போ தான் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சீனியர்ஸ் லைக் ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தே ஹேவ் டு ரைஸ் டு த அகேஷன் விச் தே டிட் நாட். தட்ஸ் த ப்ராப்ளம் வித் த டீம். பட்லர் ஒருத்தர் மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தார். பட்லர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி நல்லா பண்ணார் சூர்யா, பேட்டிங் இல்லை. அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருந்தது அந்த கேப்டனுக்கு, பட் கேப்டன்சியில் சொதப்பினார். அந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாகாக இருந்தது ரெண்டுமே.
அவர் தான் பட்லரை தவிர யாரும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல. போலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா போலிங் நல்லா போட்டாங்க. பட் ரஷீத் வந்து ஃபினாமினலாக இருந்தார் இந்த சீரீஸில். பட் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி மார்க் வுட்டும் சரி 2 பேருமே 150+ போடக்கூடிய ஆட்கள். இந்த இந்தியன் சாயிலில் இந்த விக்கெட்ஸுக்கு 150+ தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். சரி, அந்த மாதிரி போடுற ஆளை அடாப்ட் ஆகிக்கக்கூடிய போலரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த 2 போலருமே அடாப்ட் ஆகிக்கூடிய போலர் இல்லை. அவங்களுக்கு வந்து 2 பேருமே ஒரு சார்ட் ஆஃப் ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸ் தான். அவங்க என்னோட 152 153ல ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு போகிறவங்க தான். பட் அதுக்கு ட்ரை பண்ணி தே ஸ்டார்டட் கன்சிடிங் ரன்ஸ் அண்ட் தே ஃபெயில் டு டேக் விக்கெட்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து இந்த விக்கெட்டுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. கார்ஸ் போட்டார் பாருங்க, சூப்பராக போட்டார். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேன் ஆடுற பேட்ஸ்மேனோட வீக்னஸை பார்த்து அவருக்கு என்ன போட்டால் அவரால் அடிக்க முடியாது. விக்கெட் எடுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அடிக்கிறதுன்னு எடுத்துவோம். ஏன்னா அபிஷேக் சர்மா நேற்று அடித்த அடி நேற்று வந்து ஒன் சைடடாக மேட்ச் இருந்தது நீங்கள் சொன்னீங்க. பட் ஒன் சைடாக ஆக்கப்பட்டது. அது என்ன, ஒரு பிளேயர் நினைச்சாருன்னா ஒரு மேட்சை வந்து தலைகீழாக மாற்ற முடியும். ஒரே ஒரு பிளேயர் வந்து அந்த மேட்சை ஒன் சைடாக தான் மாற்றிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்ஃபேக்ட் இங்கிலாந்து கேம் பேக் வெரி நைஸ்லி. பட் பட் ரன்னை உங்களால் அந்த 230 வந்து நீங்கள் 230 வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது வந்து அவங்க எப்படி ஒரு 100 ரன்னில் கொலாப்ஸ் ஆகக்கூடாது தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ தே வில் ஸ்டார்ட் கோயிங் ஃபார் ரன்ஸ். அப்படி இருக்கும்போது விக்கெட் விழும். வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் இருக்கும்போது அடிக்கலாம் விட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒன் சைடடாக ஆக்கப்பட்டது ஆயிடுச்சு. அந்த மாதிரி கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் வந்து அவங்களோட பேட்டிங் அந்த மாதிரி இருந்தது. இந்தியன் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீரீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபாஸ்ட் போலிங், இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து ஸ்பின்னு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்த விக்கெட்டை விட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுத்த விக்கெட்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அப்படி இருக்கும்போது இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் 3வது மேட்ச்லையாவது பட்லர் சுட் ஹவ் வோக்கன் அப் இல்லையா? அவர் வந்து தன்னுடைய டீமில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் வச்சு ஆடி இருந்தாருன்னா ப்ராபப்ளி இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். ரஹான் அஹமதுலாம் வந்து எதுக்கு வந்தாருன்னு தெரியல, சும்மா பிக்னிக் வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இந்தியன் விக்கெட்டுக்கு வந்துட்டு இந்தியன் கண்டிஷனில் ஒரு போலர் ஒரு ஸ்பின்னர் ஆட்டவே முடியாமல் போகிறாரு அப்படின்னா பேத்தட்டிக். அது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த என்ன சொல்லலாம், ஒரு ஐடியா இல்லாமல் டீம் செலக்ட் பண்ணாங்கிறது தான் சொல்லுது அது. சார் இதுலேயே வந்து 4th மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் ஒன்று நடந்தது. என்னென்னா வந்து சிவம் துபேக்கு வந்து 19th ஓவரில் பேட்டிங் ஆடும்போது ஒரு 50 மேலே அடிக்கும்போது ஒரு ஹெட்டில் ஒரு பால் பட்டுது. அதுக்கப்புறமா ஒரு பால் ஆடினார். பட் இன்னிங்ஸ் முடிவில் வந்து ஒரு கன்கஷன் சப்ஸ்டிடியூட் வந்து மாற்றி ஹர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஹர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு வந்ததை வந்து இங்கிலாந்து கேப்டன் அவர் அப்போவே சொல்லிட்டாரு, இவருக்கு இவர் ரிப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. நேற்று டாஸ் அப்போ கூட வந்து நாங்கள் வந்து 4 இம்பேக்ட் சப் வச்சுருக்கோம், அதாவது செலக்ட் பண்ணாத 4 பேர் இம்பேக்ட் சப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வீடியோ கூட பயங்கர வைரல் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் விட சிவம் துபே நேற்று ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறமும் இன்னொரு விக்கெட் எடுத்தார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த கான்ட்ராடிக்டரியாக எப்படி இருந்தது? ரொம்ப அதாவது இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சட்டப்படி இது தப்பு, பட் தார்மீகப்படி கரெக்டானு கேட்போம் தெரியுமா? இந்த மினிஸ்டர் கேஸில் கூட ஒன்று நடந்தது இல்லையா? ஓகே, தார்மீகப்படி அவர் பதவியில் இருக்கணுமான்லாம் ஒரு பேச்சு வந்தது. அந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஆஸ் பர் ரூல்ஸ் நீங்கள் ஹர்ஷித் ராணா ஆடினதில் எந்த தப்பும் கிடையாது. ஹர்ஷித் ராணா தான் மேட்சா? ஏன்னா கன்கஷன்ங்கிறது லைக் டு லைக் பிளேயர் இருக்கணும். அப்படி லைக் டு லைக் பிளேயர் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் போகிறீங்கல்ல, அப்போ அவனுக்கு கன்கஷனே கிடையாதா? அப்படி கிடையாது. நீங்கள் அதை விட அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட் யார் அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. ரமன்தீப் சிங் இருந்தார், அதுதான் லைக் டு லைக் மேட்ச் அந்த இடத்துல. பட் அதையும் ஓவர்லுக் பண்ணி ஹர்ஷித் ராணா உள்ளே போனது வந்து ஹர்ஷித் ராணா ஒரு டொமஸ்டிக் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காருங்கிற ஒரு டேகை வச்சுட்டு அவர் ஆல்ரவுண்டராக கன்வெர்ட் பண்ணி அந்த கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஜவஹர் ஸ்ரீநாத்கிட்ட. ஆஸ் எ ரெஃப்ரி அவர் வந்து ஓகே பண்ணியிருக்காரு அது. ஸோ அவர் அந்த சட்டப்படி ரூல் படி நடந்துட்டார். இந்தியா ரூல் படி பண்ணிட்டாங்க. பட் அது கரெக்டா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் பின் கதவை திறந்து தான் வந்து ஜெயிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அதை அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து அஸ்வினோட மன்காட் பண்ணது வந்து நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அது சட்டப்படி ரூல் படி கரெக்டு, பட்டு பண்ணியிருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஆனால் இந்த காலத்தில் பண்ணியிருக்கணும். ஒரு காலத்தில் வந்து அவுட் ஆன போயிட்டு போன பேட்ஸ்மேன்லாம் கூப்பிட்டு ஆட விட்டுருக்காங்க. குண்டப்பா விஸ்வநாத்தை வந்து பாப் டெய்லர் அவுட் ஆகிட்டு போகும்போது கூப்பிட்டு ஆட வச்சு அந்த மேட்ச் தோத்தோம் இந்தியா. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு.
கர்ட்னி வால்ஷ் வந்து இதே மாதிரி ஒன்று மன்கான் பண்ண வேண்டிய இடத்துல அவர் பண்ணாமல் விட்டு வான் பண்ணிட்டு போயிட்டு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச் தோத்தாங்க. ஏன்பெல் டோனி வந்து கூப்பிட்டு அந்த டெஸ்ட் மேட்சே ஆட விட்டது கரெக்ட். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் இப்போல்லாம் வந்து இட் ஹஸ் பிகம் வெரி கமர்ஷியல். நீங்கள் வந்து ஒன்று ஒவ்வொருத்தரோட கெரியர் அதில் இருக்குது, அவங்களோட கோடிக்கணக்கான வருமானம்லேருந்து எல்லாமே அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லவனாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வல்லவனாக இருக்கணும், அவள் தான் பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படிங்கிறத காமிச்சாங்க. பட் பட்லரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஏற்புடைய விஷயம் என்னென்னா, எனக்கு சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணின நியாயமா இல்லைங்கிறது அடுத்தது. பட் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் நான் இதை பண்ண போகிறேன், இந்த ஆள் வந்து ஆட போகிறது இல்லை, இவனுக்கு பதிலாக கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக இவன் வரப்போகிறான்னு சொல்லியிருக்கணும். எனக்கு நான் பேட்டிங் போய் பார்க்குறேன், ராணா நின்றுட்டு இருக்காங்க. அவன் பார்த்து இவன் எதுக்கு நிற்கிறான்னு, யாருக்காவது சப்ஸ்டியூட் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இன்ஃபேக்ட் கமெண்டேட்டர்ஸ் அப்போ வந்து ஹர்ஷித் ராணா ஒரு கேட்ச் எடுக்கிறாரு, கமெண்டேட்டர்ஸ் சப்ஸ்டியூட் ஹர்ஷித் ராணா டுக் த கேட்ச்னு பேசுகிறாங்க. அவங்க யாருக்குமே அவர் வந்து கன்கஷனுக்காக வந்திருக்காருன்னு தெரியல, ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் கையில் பாலை கொடுத்து போடும்போது இவன் எதுக்கு நடுவில் போடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அப்போ தான் அது கன்கஷன் சப்ஸ்டியூட்னே அது கன்வெர்ட் ஆச்சு. அது அதை பார்த்தீங்கன்னா அன்றைக்கின்னு வந்து இப்போ ஒரு பாவம் ஒரு இப்போ இது வந்து இந்த இந்த டாபிக் எடுத்து வச்சுட்டு ஹர்ஷித் ராணா மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டெபு கிடைக்கும்போது இந்த மாதிரியா கிடைக்கணும். அது அழகாக அவருக்கு அவர் கேப்பை கொடுத்து உள்ளே அவர் பாராட்டி இராட்டி இது பண்ணி அவருக்கு மோட்டிவேட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க, பார்த்துருக்கோம். பட் ஒன்றுமே இல்லாமல் பேக்டோர் என்ட்ரி மாதிரி இவருக்கு வந்து, ஆனால் அவர் உள்ளே வந்த ஒரு 3 விக்கெட் எடுத்து அவர் பேசப்படுற ஒரு ஆளாக இருந்துட்டார் டெபுவில். நல்ல டெபு நல்லா போட்டிருந்தார். அவர் வந்து என்ன இந்த மாதிரிலாம் நீங்கள் சும்மா இந்த மாதிரிலாம் விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணுற ஆள் இல்லை, நான் ஃப்ரண்ட் லைன் ஆள் அப்படின்னு நிரூபித்தார். இது அது ஒரு பக்கம் முடிஞ்சுது. பேச்சு ஜாஸ்தியாக போச்சு. இந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து ஏமாற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னு. சிவன் தூபே இருந்ததுன்னா சில பேர் என்ன சொன்னாங்க, தூபையெல்லாம் அந்த சமயத்தில் போட்டுருந்தா தூக்கி வெளியே அடிச்சிருப்பாங்கன்னு அப்படின்னு. கரெக்டாக அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சூரியகுமார் யாதவ் வந்து இந்த கடைசி மேட்ச்சில் தூபே கிட்ட கொடுத்தாரு. அது என்னமோ சில பேருக்கு வந்து காக்கா உட்கார பணம் விழுவும்ல, அந்த மாதிரி அவரோட பவுலிங்கில் விக்கெட் வேறு விழுந்துடுச்சு. பார்த்தியா, நான் போட்டிருந்தா கூட நீங்கள் தோற்றுருப்பீங்கன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படி தான் எடுத்துக்கணும், அது ஆல் இன் த கேம்.